நம்ம இப்போ ஒரு பயங்கரமான இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன், உலகம் சுற்றும் வாலிபன் மார்லி. நாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமால்ஃபிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச்சில் தான் இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி வெளில போகுதா இல்லை இந்த மலைகள்லேருந்து உள்ளே வருதான்னு தெரியல, அப்படி இருந்துச்சு. ஏன்னா ஒரு குகைக்கு நடுவில் இருக்குது. இது ஒரு சூப்பரான ஒரு இடம். தலைவன் குதிக்கிறான், நானும் வர்றேன்டா அடுத்து. வியூ செம்மையாக இருக்குல்ல. இவர் நம்ம கூட வந்தவர் தான். இவர் இங்கேருந்து குதிக்க போகல, ஃபோட்டோ எடுக்க போயிருக்காரு. நான் கீழேருந்து வந்துட்டு இது வழியாக மேலே போகலாம் மறுபடியும் ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு இருந்தால் இங்கே வந்திருக்கேன். பார்த்தாவே எவ்வளோ ஹைட்டு, நல்ல ஹைட்டு இது. ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலை. வாவ், எனக்கு இது மாதிரி ஓரளவு ஹைட்லேருந்து குதிக்க ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஹைட்லாம் போனதில்லை, இந்த மாதிரி அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குதிச்சுட்டு இருக்கேன். அடுத்து ஒரு சொருவல், இதுவும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து பேக் டைவ், இது எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி பேக் டைவ் தான் எனக்கு தெரியும், ஃப்ரண்ட் டைவ் தெரியாது. இவங்களும் நம்ம கூட வந்தவங்க தான். தலைவன் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காப்புல. இங்கே உட்காரத்துக்கு ஃப்ரீ தான், உள்ள கஃபே இதெல்லாம் இருக்கும். அதுக்காக இந்த இடம் தான். இதில் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காப்புல கார் ஃபுல்லாக ஓட்டினாப்புல. அவருக்கு தான் ஓட்டவும் தெரியும், வேறு லெவலில் கார் ஓட்டுவாப்புல. அதே சேம் டைம் ஃபோட்டோஸ் எல்லாம் வேறு லெவலில் எடுப்பாப்புல. மல்டி டேலண்ட் பர்சன். ஓகே, ஃபைனலி இங்கேருந்து கிளம்பும் நேரம் வந்தாச்சு. லாஸ்ட்டாக காரில் அப்படியே தண்ணி பட்டுட்டு, ஏன்னா செப்பலில் மண் இருந்துச்சு, அப்படியே முடிச்சுட்டு இங்கேருந்து பயணத்தை தொடர்றோம் அடுத்த இடத்த நோக்கி. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ட்ரிப்பில். இந்த இடம் ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இங்கே நிறைய இடத்துல அத்திப்பழம் இருக்கும். Bro, you're blocking. So nice. அத்திப்பழம். நீங்க வேற லெவல் டேஸ்ட். சாப்பிட்றீங்களா? அப்புறமா சாப்பிட்றேன். நாங்கள் நிறைய பிளான் பண்ண இடம்லாம் ஓரளவு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு டாப் வியூக்காக போயிட்டு இருக்கோம். கார் என்னமா ஸ்பீடாக ஓடுறாங்க. நீங்களும் மூவ் பண்ணாதாங்க உண்மை நம்புவாங்க. ஸ்டார்ட். கார் ரொம்ப ஸ்லோவாக போகுது, அதனால தான் இப்படி. இதான் அந்த டாப் வியூ பாயிண்ட். அதை நோக்கி மேக்ஸிமம் கார் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அங்கே தான் வந்திருக்கோம். அந்த இடம் தான் இது. இதுக்கு மேலே கார் போக முடியாது. நாங்கள் இந்த டீம் எல்லோரும் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். வெளியில் டென்ட்டு போட்டு தங்கலான்னு பார்த்தோம், அது சேஃப்டியாக இல்லை. அதனால ஒரு கேம்பிங் பண்ணுற ஒரு இடத்துலே அங்கே பே பண்ணி தான் தங்கணும், அங்கே தான் போட்டிருக்கோம். நாங்கள் இப்போ பீச்சில் வெளில இருக்கோம். வந்து சமையல் போயிட்டு இருக்குது. நான் சும்மா வந்து ஃபோட்டோ இதுக்காக தான் வந்தேன். நான் ரொம்ப டைம் ஆச்சு, இதுக்கப்புறம் தூங்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் தூங்குறதுக்கு வந்துட்டேன். இதுதான் நம்மளோட வீடு இப்போதைக்கு. டென்ட்டு எனக்கு முன்னாடி அனுபவம் இருக்குது இது மாதிரி டென்ட் போட்டதில். ஓகே, குட் நைட், குட் மார்னிங். நேற்று நைட்டு நான் எப்படி தூங்கினோம், எந்த இடம்ன்றது கிளியராக பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ பார்க்கலாம். வா சூப்பராக இருந்துச்சு. தலைவனாலாம் டென்ட்டுள்ளே குளிர ஆரம்பிச்சிச்சு. தலைவன் தனியாக தூங்கியிருக்காப்புல. இந்த இடம் தான். வியூ செம்மையாக இருக்குது பார்த்தீங்க. வானமும் கடலும் ஒரே கலரில் வேறு லெவலில். இதான் அந்த கேம்பிங் பண்ணுற இடம். இதுக்கு வெளில அப்படியே இங்கே வந்து பே பண்ணணும். நம்ம வண்டி உள்ளே வந்து டென்ட் யூஸ் பண்ணுறது இது மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நமக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருவாங்க, அங்கே வந்து அந்த ஸ்பேஸில் பண்ணிக்கிறது. இதுக்கு பே பண்ணணும். இதுதான். அங்கே உள்ளே வந்து பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்கும். குளிச்சுக்கலாம், டாய்லெட் யூஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து அடுத்து அங்கே டாய்லெட் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணலாம்னு. இடம் அந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஃபீல் பண்ண முடியுதா? அந்த இடமே மார்னிங் வேறு லெவலில் இருந்துச்சு. என்னடா இது வானமும் கடலும் ஒன்றா இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியத்தை விட்டு எதுவுமே கிடையாது. நம்ம எங்கே போனாலும் காலைல எக்ஸசைஸ் பண்ணலாம்.
அடுத்து ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சு எல்லாம் ஓகே. அடுத்து டென்ட்டை பேக் பண்ணிவிட்டு அடுத்த இடத்தை நோக்கி பயணிக்க உள்ளோம். இதுதான் நம்ம டென்ட்டு. முடிந்தது. டென்ட்டு பேக் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அடுத்து வந்து ஒரு ஸ்மால் குளியல் ஒன்று, ஏன்னா உப்பு தண்ணியில் விழுந்துட்டோம். அடுத்து ஒரு நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு டென்ட் போட்ட அந்த இடத்துலேருந்து கேம்பிங் பண்ண இடத்துலேருந்து கிளம்பி கண்ணாடியை திறந்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக ஒன் வே நினைக்கிறேன், தெரியலையே. வாங்க வாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து எரிமலை வெடிக்கிற அந்த ஏரியாவில் தான் இருக்கும். அந்த மலையோட உச்சிக்கு போகலான்னு பார்த்தா போக முடியலை. உள்ளே அந்த சிலை மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அந்த எரி குழம்புலேருந்து பட்டா எப்படி ஆகுமோ அப்படி தான் இருக்கும். அந்த மரம் அந்த மலை மாதிரியே ஆகிடுமா எதில் பட்டாலும். அதுதான் இதெல்லாம். ஃபைனலி கார் எங்கே ரெண்ட்டுக்கு எடுத்தோமோ அங்கே வந்து காரையும் கொடுத்தாச்சு. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த பயணத்தில் சந்திக்கலாம்.